ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் வெல்கம் டு திருக்குமரன் ஜென்செட் கண்ட்ரோலருங்க. இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்ஸுங்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ஏசிசிஎல்லை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஏசிசிஎல்ல பார்த்தீங்கன்னா பிராண்டு. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா சால்ஜர் பிராண்டு. ஓகேவா? எல்என்டி சால்ஜர் வரும்ல, சால்ஜர் பிராண்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து பாருங்கள், இப்போ பாருங்கள், இதில் வந்து நம்ம இன்வெர்ட்டர் சப்ளை இருக்குல்ல, வீடுங்களில் பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டர் சப்ளைலாம் யூஸ் பண்ணுவோம்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்ட்டர் இப்போ ஃப்ளாட்டுங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 100 வீடு இருக்குது, 500 வீடு இருக்குன்னா அதில் வந்து இன்வெர்ட்டர் போட மாட்டாங்க. அங்கே வந்து மெயினாக ஒரு ஜென்செட் இருக்கும். ஸோ அந்த ஜென்செட் இருக்க இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஓவர் ஆகிறதுக்காக என்ன பண்ணிப்பாங்கன்னா இன்வெர்ட்டர் வேரிங் மாதிரி பண்ணிவிட்டு ஒரு ரூமுக்கு ஒரு லைட்டு ஃபேனு அந்த மாதிரி ஒரு 10 லைட்டு, ஒரு 10 ஃபேனு, இல்லைனா ஒரு 5 லைட்டு 5 ஃபேனு கனெக்ஷன் கொடுத்துருவாங்க. அது இது வழியாக வந்து கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் பாருங்கள், மெயின்ஸ் ஈபின்னு இருக்குது பார்த்தீங்களா? மெயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 30 ஆம்ஸ் வரைக்கும் நீங்கள் கேரி பண்ணிக்கலாம். அடுத்து ஜென்செட் ஜிஎன் இருக்குல்ல, அது வந்து ஜெனரேட்டரோட சப்ளை, அதான் டிஜின்னு போட்டிருக்காங்க, ஜெனரேட்டர் சப்ளை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 20 ஆம்ஸ் வரைக்கும் கேரி பண்ணிக்கலாம். ஸோ மெயின்ஸில் ஓடும்போது உங்களுக்கு வந்து கரண்ட் இருக்கும்போது என்னன்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்து சப்ளை வந்துடும். கரண்ட் கட் ஆனோடனே டிஜி ஆயிடுச்சு அப்படின்னா, டிஜி ஆன உடனே உங்களுக்கு வந்து டிஜி சப்ளை வந்துடும். ஸோ இந்த 20 ஆம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சப்போஸ் எக்ஸ்ட்ராவாக ஒரு அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, அப்போ அந்த ஓவர்லோடுன்றதில் பார்த்திங்கன்னா இண்டிகேஷன் வந்துடும் உங்களுக்கு. ஓகேவா? இது வந்து பாருங்கள், இது வந்து நீங்கள் ஒரு மேனுவல் சேஞ்சர் வச்சு நீங்கள் வந்து இபியில் டிஜியில் மாற்றுறதுக்கு பதிலாக, ஹேண்டிலில் போட்டு ப்ரெஸ் பண்ணி ஆள் வந்து மாற்றுறதுக்கு பதிலாக, இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இது போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதில் பாருங்கள், மேலே வந்து அவுட்புட்டு, இது லைனு, இது வந்து நியூட்ரலு. ஓகேவா? இது வந்து கீழே பாருங்கள், இது வந்து இபியோட லைனு, அடுத்து இபியோட நியூட்ரலு, அடுத்து டிஜியோட லைனு ஃபேஸு, டிஜியோட நியூட்ரலு. ஸோ ஃபேஸு நியூட்ரலு, ஃபேஸு நியூட்ரலு. ஸோ இதை மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். இது கொடுத்தீங்கன்னா இது வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா இது வந்து டின்ட்ரெயில் மவுண்டிங் தான். உள்ளேயே வந்து எம்சிபிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டின்ட்ரெயில் மவுண்டிங் கொடுத்துருப்பாங்க. அந்த மவுண்டிங்லேயே நீங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது காமனாக வந்து 20 ஆம்ஸ்ன்னு தான் இருக்கும். ஓகேவா? ஏன்னா டிஜி தானே உங்களுக்கு 20 ஆம்ஸ், இபி வந்து நமக்கு 30 ஆம்ஸ் தான். ஸோ சப்போஸ் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மேனுவல் சேஞ்சர் யூஸ் பண்ணக்கூடிய இடங்களில் இது வந்து காம்பேக்டாக இருக்கும், ஸ்பேஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ எது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு எல்என்டியில் நம்ம உங்களுக்கு வீடியோ போடுறோம். தேங்க்யூ.